உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபோன் பண்ணோம். ஃபோனை ஃப்ளைட் மோட்ல போட்டிருக்கதா பசங்க சொன்னாங்க. சி, இத சொல்லதான் நீ ஃபோன் பண்ணியா? ஃபோனை வைடா. மேடம், நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அவ இங்க தான் எங்கேயாவது இருப்பா. கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். தேடி கண்டுபிடிச்சிடும் மேடம். டேய், உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. பொண்ணை நம்பி பொறுப்பை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இனிமே நீ என் முகத்திலேயே முழிக்காத. எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. போனை வச்சு தொலை. சரியான தத்தின்னு தெரியாம இவனை போய் நம்பின பாரு. ஏன் புத்தியை தான் செருப்பால் அடிச்சுக்கணும். அந்த மகா தப்பிச்சு போனா என்ன? விக்ரம் தான் மாட்டிக்கிட்டான்ல. இப்போதைக்கு அவன் கதையை முடிப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போன் நம்பரை வச்சு அந்த மகாவையும் தூக்கிடலாம். போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம். சார், இது என்ன கேஸ்? இது எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரை ஜெயில இருந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சிட்டான் சார். அவன் இங்க வந்து வேற பேர்ல தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சார். அதனாலதான் அவனை பிடிக்க வந்தோம் சார். பல நாளா தேடி அலைஞ்சு இன்னைக்கு தான் சார் அவனை பிடிச்சிருக்கோம். அப்படியா? தூக்கு தண்டனை கைதியா? ஆனா எனக்கு வேற மாதிரி தானே தகவல் வந்துச்சு. உங்களுக்கு என்னன்னு சார் தகவல் வந்துச்சு? நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல, அவனோட முதலாளி ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். எனக்கு அவர் ஃபோன் பண்ணி தப்பே பண்ணாதவனை நீங்க சட்ட விரோதமா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க ஒரு போலீஸே இல்லைன்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த ஃபோன் எடுக்க மாட்டேன்றான முருகன். இங்க குடுறா, என்கிட்ட குடுறா, நான் ஆல்ரெடி பண்ணி பார்க்கறேன். டேய் குடுறா. இவ்வளோ நாளா எங்க போனான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டோமேனு நிம்மதியா இருந்தா அவன் என்னையே யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறாடி. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போலனா என் மகாவை கத்தியால குத்தி கொண்டு இருப்பாங்க. அவங்க யாரு, எதுக்காக மகாவை கொலை பண்ண வந்தாங்கன்னு எனக்கு புரியல. அத்தை, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. மகானிய யாரு எதுக்காக கொலை பண்ண வந்தாங்கங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. அப்ப தெரியும் இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாங்க, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. நீ என்னதான் குத்தி காட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியும் விஜய். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எந்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வராது. வரவும் விட மாட்டேன். சார், தப்பு பண்றவன் தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி வேணாலும் போய் சொல்லுவான் சார். உங்களுக்கு தெரியாததா? நான் டிபார்ட்மெண்ட் ஆளுதான்னு உங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கான்ஸ்டபிளே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? நீங்கள் வேணால் இந்த ஃபைலை வாங்கி பாருங்கள் சார். நான் சொல்கிறது உண்மையா இல்லை இந்த அக்யூஸ்டுடைய முதலாளி சொல்கிறது உண்மையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார். இதில் டவுட் படுறதுக்கு என்ன சார் இருக்குது? அந்த முதலாளி யாரோ சொன்ன ஒரு தப்பான தகவலை வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பார் போல இருக்கு சார். நம்ம ஈஸ்வரன் சார் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி சொல்லிட மாட்டாரு. சரிங்க சார், உங்கள் என்கொயரி முடிஞ்சிருச்சா? நாங்கள் கிளம்பலாமா? என்ன சார், இன்னும் எங்கள் மேலே நம்பிக்கை வரலையா? நம்பிக்கைலாம் இல்லாமல் இல்லை. சரி, கிளம்புங்க. தேங்க்யூ சார். எதுக்கும் இவங்க இருக்கும் போதே ஈஸ்வரன் சார் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அதுதான் பெஸ்ட். சார், ஒரு நிமிஷம். போன் எடுக்கலடா. அண்ணா, இதை தானே நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா, அவனுக்கு ஃப்ராடு பசங்க முருகன் கூடயே தான் இருப்பாங்க. அவனுக்கு ஃபோன் எடுக்க விட மாட்டானுங்க அவனை. அண்ணா, இங்க பாரு, நம்ம இங்க நின்று டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு நம்ம முருகனை தேடி கண்டுபிடிப்போம். நம்ம லேட் பண்ண அது முருகனோட உயிருக்கு தானே ஆபத்து. என்னடா விக்கி, ஏன் இப்படி சொல்றியாடா? அண்ணா, அவனுக்கு எதுவுமே நடக்காதுண்ணே. நீ எதுவும் பதறாத. நம்ம அந்த திருட்டு பசங்கள்ட்ட இருந்து முருகனை காப்பாற்றணும். நான் சொன்ன மாதிரி நீ இங்கிருந்து கிளம்பு. போன நானும் கிளம்புறேன். நான் பைபாஸ் பக்கம் போறேன். சரிப்பா, இந்தப்பா. சரிண்ணே. நீ இப்படியே அழுதுட்டு இருக்காதுண்ணே. அவன் கிடைச்சிருவானே நமக்கு. அமுதா, வீட்டுக்கு கால் பண்ணி முருகனை பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்டு சொல்லு.
ஹலோ அம்மா. சொல்லுடி, வந்துட்டியா? ஆமாம்மா, ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு ஆட்டோல வந்துட்டு இருக்கம்மா. பார்த்து பத்திரமா வாடி. அம்மா, அண்ணனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா அம்மா? எங்கம்மா இருக்காரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி புடிச்சிட்டு போயிட்டானுங்க. என் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலடி. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு அழறதுனால எந்த யூஸும் இல்ல. இப்ப நம்ம உடனே அண்ணனை காப்பாத்தி தான் ஆகணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? அது எனக்கு தெரியும்டி. இப்போ உன் அப்பாவும் விக்கியும் தான் தேடிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு தகவலும் வரல. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. அம்மா, எதுக்கு நீ பயப்படுற? அவங்களால அண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அத்துமீறி நடந்தா அண்ணன் அவங்கள உண்டுலன்னு பண்ணிரும். நீ பயப்படாம தைரியமா இரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கும் போதே ஈஸ்வரன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம்னா டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்க்குறீங்க. எங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நாங்கள் மதுரை வரைக்கும் போகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இவனை தேடி அலைஞ்சதில் ஒரு மாசமா சரியான சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம வேலையை பற்றி தெரிஞ்சும் இப்படி பேசுகிறீங்களே சார். சார், ஒரு 2 நிமிஷம் போயிடலாம், வெயிட் பண்ணுங்க. சே, சாரி சார். ஈஸ்வரன் சார் கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கலான்னு பார்த்தா உங்க நேரமா ஏன் நேரமான்னு தெரியல. அவர் நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு. சார், உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க. அவரை நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். நம்ம நம்பரை சொன்னால் மாட்டிக்குவோம். அதனால் டம்மியாக ஒரு நம்பரை சொல்லுவோம். 93846. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, என்னால நிச்சயமா உயிரோடவே இருக்க முடியாதுடி. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அண்ணன் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அழாம தைரியமா இருமா. சரிடி, நீ பத்திரமா வீட்டுக்கு வா. என்ன அம்மா என்ன சொன்னாங்க? அப்பாவும் விக்கியும் அண்ணனை தேடி போயிருக்காங்களாம். அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியலையாம். தேடி போனவங்களும் போன் பண்ணி பேசலன்னு சொல்றாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.